பாருங்க, மஞ்சள் பொடி போட்டிருக்காங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்காங்க. மல்லிப்பொடி ரொம்ப 5 ஸ்பூன் போட்டிருக்காங்க. மிளகாப்பொடி வந்து நம்மளோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாப்பில் நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் வந்து இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் அதில் போட்டு வதக்கிறதுனால காட்டுறாங்க. பாருங்க, வேக வச்ச சிக்கன் அதில் போட்டாங்க இல்லையா, கொண்டாடுறோம். இது வந்து பெப்பர் கிரேவி இல்லைங்க, நார்மல் கிரேவி தான். பட் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், நாட்டுக்கோழி கிரேவி ரெடி. பாருங்கள் எப்படி இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எம்மையாக இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ கைஸ்.